ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் ஃபேமிலி. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியாக கிட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் சர்வ் பண்ண ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நட்ஸ் பணியாரம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிட்ஸும் வந்து சூப்பர் டேஸ்டியாகவும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது கிட்ஸ்க்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லையும் நீங்கள் கொடுத்து விடலாம். சூப்பராக இருக்கும். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் நான் இந்த கப்பில் தான் எல்லாமே நான் மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். சால்ட்டு வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். இதே கப்பில் 3/4 கப் அளவு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட நாட்டு சக்கரை இல்லைன்னா வெள்ளை சக்கரை இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கப்பு இட்லி மாவு, நம்ம வீட்டில் வச்சுருக்கிற இட்லி மாவு, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 முந்திரி, ஒரு 20 திராட்சை, டேட்ஸ் 4, பாதாம் 10, பம்கின் சீட்ஸ், வாட்டர்மெலன் சீட்ஸ், உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ, உங்கள் குழந்தைங்க எது விரும்பி சாப்பிடுவாங்களோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து கீயில் வந்து ரோஸ்ட் பண்ணி அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி தான் செய்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. 3 ஏலக்காய் சேர்த்துட்டு நான் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கலாம். அப்போ தான் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம நட்ஸ் போட்டிருக்கிறது தெரியாது, அப்படியே சாப்பிட்ருவாங்க. இப்போது அந்த மாவோடு இதையும் சேர்த்து கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மாவு எடுத்து அதே கப்பில் ஒரு கப்பு வாட்டர் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இட்லி மாவு பதத்துக்கு மாதிரி கலந்துக்கலாம். கலக்கிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்துக்கணும். இட்லி மாவு ஊற்றினா எப்படி கொஞ்சம் திக்காக இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கணும். உங்களுக்கு கூடவோ குறைவோ தண்ணி வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கலந்துக்கோங்க. இப்போ வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவு நீங்கள் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு குழந்தைங்க ஸ்கூலில் ஈவினிங் வந்ததுக்கப்புறம் நீங்கள் சூடாக ஊற்றி கொடுக்கலாம். இப்போ பணியார கல் வச்சுக்கலாம். கொஞ்சமாக நெய் வந்து எல்லா குழியிலையும் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நம்ம நெய் கொஞ்சம் நல்லா தாராளமாகவே ஊற்றிக்கலாம். நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருப்பேன். அந்த எக்ஸிபிஷனில் வாங்கின நெய் தான் இது. இதோட ரேட் வந்து 300 ரூபா. நல்லா வாசனையாக நல்லா மணலாக சூப்பராக இருந்தது. இந்த நெய் வேணும்னா உங்களுக்கு நான் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நெய் உருகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மாவை வந்து எல்லா குழியிலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இன்னொரு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மாவில் வந்து நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறனால பேக்கிங் சோடாலாம் நான் போடலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம வந்து தேங்காய் எண்ணெயிலையும் செஞ்சுருக்கேன் நான். தேங்காய் எண்ணெயில் செஞ்சாலும் அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.